வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாப்பனீஸ் எழுத்துக்களுடைய முதல் வரிசை பார்க்க போகிறோம். முதல் வரிசையில் 5 எழுத்து இருக்குது. அ, இ, உ, ஏ, ஓ அப்படிங்கிற 5 எழுத்து இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் எழுத்து அ. நம்ம தமிழ் மொழியுடைய க மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம இதை எப்படி வாசிப்போம்னா அ அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் உள்ள குரில் அ. வார்த்தையை பார்க்கலாம். ஆக்கு இங்கே பாருங்கள், அ மே. இது மே. பின்னாடி பார்ப்போம் இந்த லெட்டர்ஸை. மே அப்படின்னு சொல்கிறோம். அமே அப்படின்னா மிட்டாய், கேண்டி அப்படின்னு அர்த்தம். அடுத்த லெட்டரை பாருங்கள், இ. இ. திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்கள், இ. ஈ நம்ம தமிழில் உள்ள குரில் ஈ மாதிரியே தான் வாசிப்போம். இதை வார்த்தையை பார்த்துடலாம். ஈனு, ஈனு அப்படின்னா நாயின்னு அர்த்தம் ஜாப்பனீஸில். அடுத்த லெட்டர் பார்க்கலாம். உ. உ. இங்கே நான் தமிழில் உள்ள ஊவை எழுதி போட்டிருக்கேங்க. ஆனால் நம்ம தமிழில் ஊ சொல்லும் போது ஒரு குவிச்சு சொல்லுவோம். ஆனால் ஜாப்பனீஸோடைய உ ஒரு குவிக்காமல் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், வார்த்தை உஷி. உஷி. உஷினா பசு அப்படின்னு அர்த்தம். திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்கள், உஷி. அடுத்த எழுத்து ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழில் உள்ள குரில் ஏ மாதிரியே தான் நம்ம இதை வாசிப்போம். ஆங்கில எழுத்து இசட் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம இதை வாசிக்கிறது ஏ அப்படின்னு வாசிக்கிறோம். ஏ அப்படிங்கிறதுக்கு வார்த்தை அந்த எழுத்தே ஒரு வார்த்தை தான். ஏ அப்படின்னா படம் அப்படின்னு அர்த்தம். ட்ராயிங், வரைகிற படம் இருக்கு இல்லையா, அது. அடுத்து நம்ம கடைசி எழுத்து பார்க்கலாம், ஓ. குரில் ஓ. நம்மளோட கே மாதிரி இருக்குது. ஆனால் இதை நம்ம ஓ அப்படின்னு சொல்கிறோம். வார்த்தையை பார்த்துடலாம். ஒயாச்சு. ஒயாச்சு. இந்த ச்சு, யா இதெல்லாம் நம்ம பின்னாடி அடுத்தடுத்த வரிசைகளுடைய வீடியோவில் பார்க்கலாம். இங்கே ஒயாச்சு, இட்ஸுன்னு போட்டிருக்கேன். ஆனால் நம்ம சொல்லும் போது இட்ஸு, ச்சு, இந்த எழுத்து ச்சு அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒயாச்சு. அதனால தான் இங்கே டிஎஸ்யூ அப்படின்னு போட்டிருக்கேன். ஒயாச்சுன்னா என்ன அர்த்தம்? தின்பண்டம், ஸ்நாக் அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நம்ம இந்த எழுத்துக்களை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்ததில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல க. நம்மளுடைய தமிழில் இருக்கிற மாதிரியே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே இருந்து ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு இருக்குது ஜாப்பனீஸ் எழுத்துக்களுக்கும். இப்போ இங்கே பாருங்கள், முதல்ல என்ன போடுறோம்? இந்த கோடை போடுறோம். ஹரிசாண்டலாக கோடு போட்டு, அடுத்தது மேலேருந்து கீழ் வர்ற கோடு. அடுத்தது என்ன போடுறோம்? இந்த சுழிப்பை சுழிக்கிறோம். இப்படி தான் நம்ம ஆவை எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இ. ஈக்கு மேலேருந்து கீழே இந்த மாதிரி ஒரு சுழிப்பு இருக்கணும். சின்னதாக ஒரு சுழிப்பு. அடுத்தது மேலேருந்து கீழே ஒரு கோடு போடுறோம். இது ஈ எழுதுகிற முறை. அடுத்தது உ. ஊக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கோடு இருக்குது. அப்புறம் ஒரு வளைவு வந்திருக்கு. முதல்ல மேலே உள்ள அந்த கோடை போட்டுட்டு அடுத்தது வளைவை போடுறோம். அடுத்தது ஏ. ஏக்கும் மேலே ஒரு கோடு, கீழே ஆங்கில எழுத்து இசட் மாதிரி வந்திருக்கு. ஸோ அதில் என்ன பண்ணுறோம்? மேலே ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்தது இந்த இசட் மாதிரி இருக்கிற ஒரு எழுத்தை எழுதுகிறோம். இங்கே ஊ எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல இந்த கோடு போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த ஒரு சுழிப்பு, ஃபைனலாக இந்த ஒரு கோடு போடுறோம். இப்படி தான் நம்ம ஓ அப்படிங்கிற எழுத்தை எழுதுகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வரிசை எழுத்துக்களோட அடுத்த வாரம் பார்க்குறேன். மிக்க நன்றி.